வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேச போறோம். இந்தியால நீங்களும் ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு தான் விளக்கமா பார்க்க போறோம். உங்களுக்கு எப்பவாச்சும் நாம ஏன் அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யணும், நமக்கே நாம முதலாளியா இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணிருக்கா? கண்டிப்பா தோணிருக்கும். அந்த கனவை எப்படி நிஜமாக்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம். தொழில் முனைவோர் கனவுல ஆரம்பிச்சு சாப்பாடு பிசினஸ், நம்மளோட திறமைகளை வச்சு செய்யற தொழில், அப்புறம் ஆன்லைன் பிசினஸ், நம்ம சமூகத்துக்கான சேவைகள்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்க போறோம். உங்க முதல் படி என்னவா இருக்கணும்ன்றது வரைக்கும் பேசுவோம். ஓகே, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். இது என்ன தெரியுமா? பிசினஸ்க்கான பசி, அதாவது சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில். இதுல ஒரு விஷயம் கேரண்டி, எல்லாருக்கும் பசிக்கும். அதனால இந்த மார்க்கெட் எப்பவுமே டவுன் ஆகாது. யோசிச்சு பாருங்க, ஒரு பரபரப்பான காலை நேரம், நீங்க ஒரு சின்ன கடையில நிக்கிறீங்க. ஆபீஸ்க்கு அவசரமா போறவங்களுக்கு சூடா மணக்க மணக்க இட்லி, பொங்கல்னு நம்ம பாரம்பரிய காலை உணவை பார்சல் பண்ணி கொடுக்கறீங்க. எப்படி இருக்கும்? இந்த ஐடியாவோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட சிம்பிளிசிட்டி தான். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் தேவையில்லைங்க. நீங்க செய்யற சில டிஷ் நல்லா ருசியா இருந்தா போதும், மக்கள் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. கூடவே சாயங்கால நேரத்துல சின்னதா ஸ்நாக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு ஐடியா, ஒரு சின்ன ஜூஸ் கடை இல்லனா ஒரு ஷேக்ஸ் கார்னர். கலர் கலரா ஃப்ரெஷ்ஷா பழச்சாறு போட்டு தர்றீங்க. இந்த கோக், பெப்சி மாதிரி சர்க்கரைய கொட்டி விக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்க்கு இது ஒரு செம்ம ஹெல்தியான மாற்று இல்லையா? இது ஏன் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னா, இப்ப மக்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அதனாலதான் இந்த ஐடியா கிளிக் ஆகும். வெறும் ஜூஸ் மட்டும் இல்லாம லஸ்ஸி, மோர், லெமன் ஜூஸ்னு வெரைட்டியா கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனா ஒரு ஃபுட் ட்ரக் கூட ஆரம்பிக்கலாம். சரி, சாப்பாட்டு விஷயத்த விட்டுட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கா, இல்ல ஒரு ஹாபி இருக்கா? அதையே எப்படி ஒரு சூப்பரான தொழிலா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? சாப்பாடு மாதிரி இன்னொரு முக்கியமான அடிப்படை தேவை என்ன? ஆடதான். தையல் தொழில் பல வருஷமா நம்ம வீடுகள்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு ரொம்ப நம்பிக்கையான தொழில் இது. இது ஏன் முக்கியம்னா, எல்லாருக்கும் தையல் தேவைப்படும். குறிப்பா பெரிய நகரங்கள்ல இதுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். நீங்க வீட்ல இருந்தே கூட பக்கத்துல இருக்கிற பொடிகளுக்கு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்கலாம். ஆனா இதுல ஜெயிக்கணும்னா நல்ல பயிற்சியும் அனுபவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்மள நிறைய பேருக்கு போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா அந்த ஆர்வத்தை, அந்த ஹாபியை வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறது, அது ஒரு தொழிலா எப்படி மாத்துறது? ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் ஆகுறதுக்கு சில படிகள் இருக்கு. முதல்ல உங்க திறமைய நல்லா கூர்மைப்படுத்திக்கணும். ரெண்டாவது, ஒரு நல்ல கேமரா, நல்ல லென்ஸ்ல முதலீடு செய்யணும். மூணாவது, நீங்க எடுத்த போட்டோக்களை வச்சு ஒரு சூப்பரான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும். கடைசியா உங்களை மார்க்கெட் பண்ணி கிளையன்ஸை பிடிக்கணும். அவ்வளவுதான். வாங்க இப்போ டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நுழைவோம். இன்டர்நெட்டோட சக்தியை பயன்படுத்தி நீங்க எங்க இருந்து வேணாலும் பிசினஸ் பண்ணலாம். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, முதலீடு ரொம்ப ரொம்ப கம்மி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆன்லைன் உலகத்துல மத்த பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்க மாறினா எப்படி இருக்கும்? அதுதான் காமர்ஸ் மற்றும் ஆன்லைன் சேவைகள். இப்போ எதுக்கெல்லாம் டிமாண்ட் அடிக்கும்? சோஷியல் மீடியால எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறலாம், ஆன்லைன்ல ஒரு கம்பெனிய முன்னாடி கொண்டு வர SEO ஸ்பெஷலிஸ்டா ஆகலாம், இல்லனா வெப்சைட் டிசைன் பண்ணி தரலாம். இதுக்கு என்ன தேவை? ஒரு கம்ப்யூட்டர், இன்டர்நெட், அப்புறம் உங்க திறமை, அவ்வளோதான். இப்போ கிளாஸ் எடுக்கிற விஷயத்துல ஒரு நல்ல ஒப்பீடு பாருங்க. நீங்க நேரடியா ஒரு சமையல் கிளாஸோ கோச்சிங் கிளாஸோ எடுத்தா நேரடி தொடர்பு இருக்கும். ஆனா உங்க ஏரியால இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். அதுவே ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா உலகத்துல எங்க இருந்து வேணும்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. உங்களுக்கு வசதியான நேரத்துல கிளாஸ் எடுக்கலாம். வீடியோக்கள் மூலமா பாசிவ் இன்கம் கூட சம்பாதிக்கலாம். சரி, இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம சமூகத்துக்கு, நம்மள சுத்தி இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யறது மூலமா எப்படி ஒரு நல்ல பிசினஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போதைய காலகட்டத்துல பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தைங்களை பாத்துக்க நம்பகமான ஒரு இடம் தேவைப்படுது இல்லையா? அங்கதான் இந்த டே கேர் சென்டர், அதாவது குழந்தைகள் காப்பகம் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. குறிப்பா நகரங்கள்ல வேலைக்கு போற பெண்கள், தனி குடும்பங்கள் அதிகமா இருக்கறதால இதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு. ஆபீஸ்லயே குழந்தைங்களை பார்த்துக்கிற வசதி இன்னும் இந்தியால பெருசா வரல. அதனால இது சமூகத்துக்கு ஒரு முக்கியமான நம்பிக்கையான சேவையா இருக்கு. அடுத்தது, எப்போதுமே ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு பிசினஸ், அதுதான் சலூன் அல்லது பியூட்டி பார்லர். இப்போ எல்லாரும் தங்களை அழகா பிரசன்டபிளா காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பிசினஸ் எப்பவும் ஸ்டைலா இருக்க காரணம், இதுக்கு மெட்ரோ நகரங்கள்ல தேவை அதிகமா இருக்கு. குறிப்பா இளைஞர்கள் இதுல அதிக கவனம் செலுத்துறாங்க. கல்யாணம், பண்டிகை காலங்கள்ல லாபம் சும்மா அள்ளும்.
நீங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் ஓரளவுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஐடியாஸ்லயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு சூப்பரான பிசினஸ் ஒன்னு மக்களோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யணும், இல்லனா ஒருத்தரோட தனிப்பட்ட ஆர்வத்துல இருந்து உருவாகணும். சரி, இப்போ நாம எல்லா விதமான வாய்ப்புகளையும் அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்போ உங்க முறை. உங்க யோசனை என்ன, உங்க திறமை என்ன, உங்க ஆர்வங்கள் என்ன, உங்க சமூகத்தோட தேவைகள் என்னன்னு யோசிங்க. முதல் அடிய நம்பிக்கையோட எடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம்.